அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டு கொள்ளாமல் கோமாளித்தனமாக செயல்படும் திமுக அரசு என இபிஎஸ் கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அறுவடை செய்த நெல்மணிகள் முளைத்து இருக்கின்றது. பல ஏக்கர் பரப்பிலான நெல் அறுக்கப்படாமல் வயலிலேயே சாய்ந்து கிடந்து அங்கேயே முளைத்திருக்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இதற்கு தமிழக வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் மறுப்பு தெரிவித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு விரிவான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, தமிழக அமைச்சர்கள் ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து வருவதாக அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நெல் சிறிதளவு முளைத்தால் என்ன, நாற்று விடும் அளவுக்கு முளைத்தால் என்ன, நெல் முளைத்து விட்டாலே அது வீண்தானே என்று அவர் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நேற்றைய தினம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதிமுக ஆட்சியில்தான் நெல் மணிகள் நாற்று விடும் அளவுக்கு முளைத்திருந்தது, ஆனால் எங்களது ஆட்சியில லேசாகத்தானே முளைத்திருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சியிலே நாளொன்றுக்கு 1000 மூட்டைகளை கொள்முதல் செய்து வந்ததாகவும், ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்த திமுக தான் அதனை குறைத்து நாளொன்றுக்கு 800 மூட்டைகள் கொள்முதல் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தேவையான அளவு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் எந்திரங்கள் வேண்டும், ஈரப்பதம் குப்பை எல்லாம் பார்க்காமல் தனியார் நெல் கொள்முதல் செய்வார்கள் என்று விவசாயத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளே விவசாயத்துறை அமைச்சரின் அறிக்கையை மீண்டும் படித்து பாருங்கள் என்றும், எவ்வளவு கோமாளித்தனமான பதில் இது என்றும், இவருக்குத்தான் இந்த வழிமுறை தெரிந்தது போல பேசியிருப்பது வேதனைக்குரியது மட்டுமில்லாமல் இவர் விவசாயிகளை எவ்வளவு கேவலப்படுத்துகிறார் என்றும் கடுமையாக தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து குறுவை உள்ளிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் எவ்வளவு விவசாயம் செய்திருக்கிறார்கள் என்பது அரசுக்கு தெரியும். அப்படியானால் இந்த மாதத்தில் எவ்வளவு நெல் சாகுபடி ஆகும் என்பதும் அரசுக்கு தெரியும். எனவே அதற்கு ஏற்ப உரிய ஏற்பாடுகளை தமிழக அரசு தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதனை அரசு செய்ய தவறிவிட்டது என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இனியாவது தமிழக அரசு விழித்துக் கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் மீது பாய்வதை விட்டுவிட்டு விவசாயிகள் கடன் வாங்கி வேர்வை சிந்தி விளைவித்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். முளைவிட்ட நெல்மணிகளை வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் டெல்டா மற்றும் பல மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் அண்மையில் நடவு செய்த நெற்பயிர்கள் சமீபத்திய கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாகவும், இதையும் அதிகாரிகள் கணக்கிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக இபிஎஸ் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.